முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப உறுப்பினர்கள் பெயர்ல முறைகேடா நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டாருன்னு சொல்லி அதுக்கான ஆவணங்கள் இப்போ வெளிவர தொடங்கியிருக்கு. அரசாங்க பதிவுகள்ல இருக்கிற சில சர்வே எண்கள் 146, 282, 146, 2B3A1 இதெல்லாம் ஆதாரமா காட்டப்பட்டு அவரோட குடும்ப பேர்ல ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வாங்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட ஏரியா எதுன்னா ஈரோடு பக்கத்துல இருக்கிற நசீனூர் தான். அங்க கிட்டத்தட்ட 4.15 ஏக்கர் நிலத்துல ஒரு பிரம்மாண்டமான பங்களா கட்டிட்டு இருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த இடத்தை சுத்தி 15 அடி உயரத்திற்கு சுவர் எழுப்பி உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டா வேலையை பார்க்கறாங்க. இந்த இடம் இபிஎஸ் ஓட பழைய பூர்வீக சொத்து கிடையாது. இப்பதான் வாங்கியிருக்காங்க. 2025 வருஷம் மே மற்றும் ஜூன் மாசங்கள்ல தான் புதுசா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கோடிக்கணக்கான சொத்து யார் பேர்ல இருக்குன்னா இபிஎஸ் ஓட மகன் மிதுன் பழனிசாமி மற்றும் அவரோட மனைவி ராதா பழனிசாமி பேர்ல தான் வாங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விவகாரத்துல இபிஎஸ் குடும்பம் கட்டாயமா பதில் சொல்ல வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் எழுது. 1. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்தை வாங்குறதுக்கு மிதுன் பழனிசாமிக்கும் ராதா பழனிசாமிக்கும் அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? 2. கோடிக்கணக்கில் சொத்து வாங்குற அளவுக்கு மிதுன் பழனிசாமி அப்படி என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கார்? வெளிப்படையா எந்த பெரிய கம்பெனியோட பெயரும் அதோட வருமான விவரங்கள்ல ஆதாரங்கள்ல காட்டப்படல. இது அதிகாரத்தை பயன்படுத்தி சேர்த்த செல்வமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை சந்தேகம் எல்லாரும் மத்தியிலும் எழுந்திருக்கு. 3. சொத்து வாங்க பயன்படுத்தின அந்த பணம் கணக்குல காட்டப்படாத பணமா அப்படிங்கிற கேள்வி. ரகசிய சுவர் எழுப்பப்பட்ட பங்களா, குடும்ப உறுப்பினர்கள் பெயர்ல புதிய பத்திரப்பதிவுகள், நிதி ஆதாரம் குறித்த தெளிவின்மை மற்றும் உறவினர் மீதான வசூல் குற்றச்சாட்டுன்னு அடுக்கடுக்கான இந்த விவகாரத்துல இன்னொரு முக்கியமான ஆளு இருக்கார். அவர்தான் இபிஎஸ் ஓட உறவினர் ஏடி சசி பிரபு. இவரு இந்த பங்களாவுக்கு பக்கத்திலேயே ஒரு தோட்டத்தை வாங்கியிருக்கார். இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இவரு தான் கொங்கு ஏரியாவுல இபிஎஸ்க்காக கணக்குல காட்டாத பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கிற கலெக்ஷன் ஏஜெண்டா செயல்படுறாருன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் ரகசிய சுவர் எழுப்பப்பட்ட பங்களா, குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல புதிய பத்திரப்பதிவுகள், நிதி ஆதாரம் குறித்த குழப்பம்னு இந்த விவகாரம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. இது அதிகார காலகட்டத்துல திட்டமிட்டு சட்டத்தை மீறி சொத்துக்களை குவிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. அதோட திட்டமிட்டு சட்டத்தின் கண்கள்ல மண்ணு தூவி அரசு அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி அவரோட அதிகார காலகட்டத்திலே இதுக்கான அஸ்திவாரங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் சந்தேகங்கள் எழுந்திருக்கு.